அதனாலதானே இந்த ஜெயந்தி. காந்தி போய்விட்டார், அவர் புகழுடம்பு இருக்கிறது. அதுக்கு தானே இந்த ஜெயந்தி. வாழுகிற காலத்திலே நல்லதை செய்து புகழுடம்பு சம்பாதித்தவர் சாவதே கிடையாது. விவேகானந்தரும் சாகவில்லை, வள்ளலாறு சாகல, ராமகிருஷ்ணனும் சாகல. அந்த புகழுடம்பு இந்த நாட்டுக்குள்ளே இருக்கிறது. அது ஜெயந்தியாக, ரதமாக உலா வருவது படம் அல்ல, உலா வருவது சிலை அல்ல. அது அத்தனையும் அவருடைய ஆன்மாக்கள், இயக்கங்கள், எதிர்பார்ப்புகள். இந்த நாடு வாழ வேண்டும் என்ற தன்னம்பிக்கை, அதையெல்லாம் நாம் ஏற்றுக்கொண்டால் அவருடைய ஆத்மா சாந்தி அடையும். அத்தனையும் நம்முடைய நன்மைக்காக செய்தார்கள். இந்த ஜெயந்தியின் மூலமாக அவர்கள் எதற்காக பாடுபட்டார்கள், நமக்கு என்ன சொல்லுவதற்காக பாடுபட்டார்கள், நாம் என்ன கற்றுக்கொண்டோம் என்று இன்றைக்கு வீட்டுக்கு போன பிறகு நாமே யோசித்து கொண்டு, இது புது வருஷம், இதையெல்லாம் நம்ம செய்யாம விட்டுட்டோம். வேண்டாத தீர்மானம் எல்லாம் வேண்டாம். முடியக்கூடிய ஒரே ஒரு தீர்மானத்தை மட்டும் போட்டுக்கலாம். நான் 4 இட்லி செஞ்சா அரை இட்லியாவது ஒரு நாய்க்கு போடுவேன். இது எல்லாராலையும் முடியும். அரை இட்லி நாய்க்கு போடுவேன். நான் மாசம் பிறந்தா 10,000 ரூபாய் சம்பளம் வாங்கினா அதில் ஒரு 5 ரூபாயாவது ராமகிருஷ்ண மடத்து உண்டியல்ல போடுவேன். வேண்டிக்கங்க, 5 ரூபாய் பெருசு இல்லை. ஒரு சிகரெட்டை தியாகம் பண்ற அளவு தான். இப்போ இங்கே உட்காந்துருக்கீங்க, யாரும் குடிக்கல, இப்போ அந்த காசு மிச்சம் தானே. வெளியே இருந்தால் இத்தனை நேரத்தில் 4 சிகரெட் குடிக்கிற ஆட்கள் உண்டு. ஆனால் அந்த காசு மிச்சம், அதை தர்மத்துக்கு போடுங்கள். புண்ணியத்துக்கு புண்ணியம், உங்க உடம்புக்கு நல்லதுக்கு நல்லது. அதை நமக்கு நாமே தீர்மானித்து கொண்டு இந்த புத்தாண்டிலே எதை விட வேண்டும், எதை கடைபிடிக்க வேண்டும். செய்ய வேண்டியதை செய்யாவிட்டாலும் தப்பு, செய்யக்கூடாததை செய்தாலும் தப்பு. அதை எழுதி வையுங்கள். எல்லாத்தையும் ஒரே நாளில் கடைபிடிக்க முடியாது. தினந்தோறும் அந்த அட்டவணையை பாருங்கள். இதில் ஏதாவது ஒன்றை, அடுத்தவனை பற்றி புறம் பேசுவதில்லை. இன்னைக்காவது நான் பேசாமல் இருந்தேனா, அல்லது இன்னைக்கு 10 தடவை பேசினதில் ஒரு தடவையாவது பேசாமல் இருந்தேனா, அப்படி நமக்கு நாமே ஒரு புடம் போட்டு கொண்டால் நாம் சொக்க தங்கமாக ஜொலிப்போம். நம்முடைய ஆன்மா நம்மை வாழ்த்தும். படைத்த ஆண்டவன் ஆனந்தப்படுவார் என்று சொல்லி இதுவரையிலே சொன்னதை தொகுத்து சொல்லுகிறேன். உலகத்திலே புண்ணிய பாரத பூமியாக எத்தனையோ மகானுபாவர்களும் ஆண்டவனுடைய அவதாரங்களும் நிகழ்ந்த இந்த பரத கண்டத்திலே நாம் செய்த மாதவத்தின் பயனாக வந்த ஞானிகளிலே மிகப்பெரிய ஞானியாக அனைத்து மதங்களிலேயும் ஈடுபட்டு அத்தனை சாதனைகளையும் புரிந்து அத்தனை தர்மங்களையும் தெரிந்து கொண்டு ஹிந்து தர்மம் தான் அத்தனையும் உள்ளடக்கி கொண்டது என்று தெரிந்து பிற மதங்களை வெறுக்காமல், பிற மத கருத்துக்களை மறுக்காமல் தமக்குள்ளே ஐக்கியமாக்கி கொண்டு தான் மட்டும் அல்லாமல் தான் வாழ்ந்த வாழ்க்கையிலே மனைவி அருகிலே இருக்கிற போதே பிரம்மச்சரியத்தை காத்து உணவு உடை ஆகியவற்றை துறந்து எந்த நேரத்திலேயும் இறை பக்தலிலேயே காளி நாமத்தையே சொல்லிக்கொண்டு பார்க்கின்ற இடமெல்லாம் நீக்கமர நினைந்த பரிபூர்ண ஆனந்தமே என்று அந்த மிகப்பெரிய ஆனந்தத்திலே பாவ சமாதியிலே திளைத்து தன்னுடைய வாழ்க்கையின் மூலமாக வாழ்ந்து காட்டிய விதத்தின் மூலமாக பல இளைஞர்களை ஈர்த்து அவர்கள் எல்லோரும் அவரிடத்திலே வந்து சேர அவர்களுக்கு சரியான நெறிமுறையான வாழ்க்கைகளை கட்டளையாக அல்லாமல் சட்டங்களாக அல்லாமல் தன் வாழ்க்கையினாலே சின்னஞ்சிறிய கதைகளினாலே வேடிக்கை பேச்சுக்களினாலே கற்றுக் கொடுத்து புடம்போட்ட தங்கமாக அக்கினி கொழுந்துகளாக அவர்களை மாற்றி அவர்களை தலைமையாக நரேந்திரரை தேடி அவரை அதற்கு தெரியாதவராக இவர்களை நீதான் வழிநடத்த வேண்டும் என சொல்லி அந்த ராமகிருஷ்ணர் தன்னை விட்டு இந்த உலகத்தை விட்டு ஆனால் தன்னுடைய எண்ணங்களை விடாமல் பிற்கால சந்ததிக்கு கொடுத்து விட்டு மறைய அந்த பொறுப்பை தலைமையை ஏற்றுக்கொண்டு பரிவிராஜகராக கடுமையான பிரம்மச்சாரியாக இறை காட்சியை காணக்கூடியவராக நாத்திகராக இருந்து 1000 கேள்வி கேட்டவர் பரமாத்திகராக மாறி மிகச்சிறந்த பக்தராக. ஆனால் இந்த பக்தி என்பது நடமாட கோயில் நம்பர் கொன்றியில் படமாட கோயில் பரமற்கது ஆகும். வாழுகின்ற உலகத்திலே அத்தனை ஜீவன்களிலேயும் இருக்கின்ற இறைவனுக்கு தொண்டு செய்தால் அது இறைவனுக்கு போய் சேரும். ஆனால் இறைவனுக்கு மட்டும் தொண்டு செய்து வாழுகின்ற உயிர்களுக்கு செய்யவில்லை என்றால் அது பயனில்லாமல் போகும் என்ற திருமூலர் வாக்கை ஏற்றுக்கொண்டு எல்லா உடல்களிலேயும் எல்லா ஜீவன்களிலேயும் நான் இறைவனை காணுகிறேன். அவர்களுக்கு செய்கின்ற பூஜையை ஆண்டவனுக்கு செய்கிற பூஜையாக நான் எண்ணுகிறேன் என்று அதற்காக அந்த மக்கள் வாழுவதற்காக ஏழைகள் உய்வதற்காக இங்கிருந்து கையிலே காசு இல்லாமல் கடுமையாக தன்னம்பிக்கை ஒன்றையே துணையாக கொண்டு ராமகிருஷ்ணனுடைய ஆட்சிகளை மட்டுமே துணையாக கொண்டு சாரதா தேவியினுடைய அந்த அன்பான கருணை வெண்ணத்தையே துணையாக கொண்டு மிகப்பெரிய அந்த துறவர தர்மத்தோடு அமெரிக்கா சென்று செல்வ நாடான அதிலே இந்து தர்மத்தை கற்பித்துக் கொடுத்து அங்கிருந்து பொருள் ஈட்டி இந்தியாவுக்கு வந்து அதை கொண்டு மிகப்பெரிய மிஷன் ஆரம்பித்து துறவிகளை அதற்கு பழக்கப்படுத்தி எல்லா மக்களுக்கும் தொண்டு செய்வதற்கு
செய்வதானுடைய வாழ்க்கை நிலை என்று கற்றுக் கொடுக்க அது வாழையடி வாழையாக அவரிடத்திலே இருந்து கற்றுக்கொண்டவர்கள் அடுத்த துறவி தலைமுறைக்கும் சொல்லிக் கொடுக்க இன்றைக்கு எந்த உற்பாதங்கள் நிகழ்ந்தாலும் எந்த கஷ்டங்கள் வந்தாலும் முதலாவது அடி எடுத்து வைப்பது ராமகிருஷ்ண மடமாக ராமகிருஷ்ண மிஷனாக இருக்க மருத்துவ சேவை, கல்வி சேவை, அனாதைகளுக்கு உதவி, எல்லோருக்கும் படிப்பதற்குரிய படிப்பகம், ஆன்மீகத்தை பற்றிய மிகப்பெரிய சொற்பொழிவுகள், வாழ்க்கை முறை, ஐக்கியம் என்ற அத்தனையும் கொடுத்து எதற்கெல்லாம் பாடுபட்டார்களோ ராமகிருஷ்ணர், விவேகானந்தரும் அவருடைய துணை சகோதர சீடர்களும் அத்தனையையும் இன்று வரையிலே அப்பழுக்கு சொல்ல முடியாத நிலையிலே நிறைவேற்றி கொண்டிருப்பது மட்டுமல்லாமல் இன்றைக்கு யாருக்காவது தர்மம் செய்ய வேண்டும் என்ற எண்ணம் வந்தால் யாரிடமோ கொடுத்து ஏமாறாமல் ராமகிருஷ்ணனிடத்திலே கொடுத்தால் அது கண்டிப்பாக உரியவர்களுக்கு போய் சேரும் என்ற அசைக்க முடியாத ஆழமான நம்பிக்கையை தந்திருக்கிறார்கள். இன்றைக்கும் பல பேர் சொல்லுவார்கள், என் பிள்ளை சரியில்லை என்றால் என் சொத்தை ராமகிருஷ்ண மடத்துக்கு எழுதி வச்சுட்டு போறேன் என்று சொல்லுகிற அளவுக்கு நம்பிக்கைக்குரிய மடமாக, நம்பிக்கைக்குரிய ஒரு மிகப்பெரிய நிறுவனமாக நம்முடைய உயிர் மூச்சாக விளங்குகின்ற அந்த ராமகிருஷ்ண மடத்தையும் அந்த ராமகிருஷ்ண மிஷனையும் அதை உண்டாக்கி கட்டி காக்கின்ற இன்றைய துறவிகளையும் அவர்களுக்கு தாயாக இருந்து சரியாக வழிநடத்திய விவேகானந்தரையும் அவருக்கு அந்த விவேகத்தையும் ஆனந்தத்தையும் கொடுத்த ராமகிருஷ்ணரையும் அன்னை சாரதையையும் வணங்கி வாய்ப்புக்கு நன்றி கூறி இந்த நல்ல மானுட பிறவியை தந்து மனிதர்களுக்கு சேவை செய்கின்ற வாய்ப்பை தந்த இறைவனுக்கும் கல்வி கேள்விகளிலே வல்லவளாக்கிய என்னை பெற்றவர்களுக்கும் எனக்கு கற்றுக் கொடுத்த ஆசிரியர் பெருமக்களுக்கும் அவர்கள் கற்றுக் கொடுத்த கல்வியினாலே நான் கற்றுணர ஏராளமான நூல்களை எழுதி வைத்துவிட்டு போயிருக்கின்ற அத்தனை மகானுபாவர்களுக்கும் அதை எடுத்துச் சொல்ல கருவியாக இருக்கின்ற என் அன்னை தெய்வ தமிழுக்கும் இத்தனையும் இருந்தாலும் கூட வாயிருக்க, கல்வி இருக்க, பெற்றோர் துணை இருந்தாலும் வாய்ப்பு என்ற ஒன்று இல்லை என்றால் அது குடத்திலிட்ட விளக்காக போகும். பாட்டுக்கெடுத்தவன் தனியாக பாடலாம், ஆடக்கற்றவன் தனியாக ஆடலாம், ஆனால் பேசக்கற்றவன் தனியாக பேசினால் பைத்தியம் என்ற பெயர் கிடைக்கும். அதனாலே அற்புதமான இந்த மேடையிலே என் வாழ்நாளிலே நான் வாழ்ந்த நாள் இதுதான் என்று எண்ணுகின்ற அளவுக்கு விவேகானந்தரை பற்றியும் ராமகிருஷ்ணரை பற்றியும் பல மணி நேரங்கள் பேச வேண்டிய செய்திகளை சில மணி நேரமாவது சிந்திப்பதற்கு வாய்ப்பு கொடுத்த இந்த விழா குழுவினருக்கும் அதை இருந்து கேட்ட உங்களிலே பக்தியும் ஞானமும் வயதிலே மூத்தவர்களை மானசீகமாக பாதம் தொட்டு வணங்கி எனக்கு இணையானவர்களுக்கு தோளோடு தோள் என்று என்னை விட இளைய தலைமுறை பல்லாண்டு பல்லாண்டு வாழ்க என வாழ்த்தி என் நன்றியை காணிக்கையாக்கி எல்லாம் இருந்தாலும் இது ஒன்று சரியாக வேலை செய்யவில்லை என்றால் யார் காதிலேயும் ஒரு வார்த்தை கூட விழுந்திருக்க முடியாது. விவேகானந்தர் வார்த்தை ஐரோப்பா முழுக்க, அமெரிக்கா முழுக்க செலுத்தியது ஒரு ஒலிபெருக்கி. அதே மாதிரி சங்கரருடைய கருத்துக்களை, ராமானுஜர் கருத்துக்களை உலகம் முழுக்க சென்று போய் பரப்பியவர்கள் அடியார்களும் ஆழ்வார்களும் நாயன்மார்களும் துறவிகளும். அதுபோல மண்ணுக்குள்ளே கிடந்த செம்பு நான் அண்டாவாகவோ குண்டாவாகவோ மாறி யார் வீட்டு பரணிலேயோ புளி போட்டு தேய்க்க ஆள் இல்லாமல் பேரீச்சம்பழக்காரனை எதிர்பார்க்காமல் நான் ஒலிபெருக்கியாக மாற வேண்டும். அந்த ஒலிபெருக்கிக்குள்ளே இருந்து ராமகிருஷ்ணரை பற்றி, விவேகானந்தரை பற்றி, ராமனை பற்றி, கண்ணனை பற்றி, அனைத்து நல்லவைகளை பற்றி ஈயரும்பு முதலான சகல ஜீவராசிகள் காதுகளிலேயும் கொண்டு சேர்க்கின்ற ஒரு மகத்தான தொண்டை செய்ய வேண்டும் என்று புண்ணியம் செய்து ஒலிபெருக்கியான இதையும் ஒரு ராமகிருஷ்ணராக, விவேகானந்தராக, சங்கரராக, மத்வராக, ஆச்சாரியராக கைதொழுது அவருடைய இறைவனுடைய கருவறை படியை தொட்டு கண்களிலே ஒத்திக்கொள்வது போல, அவன் நிர்மால்யத்தை சூட்டி மகிழ்வது போல, அபிஷேக நீரை உண்டு வழுகுவது போல இதற்கும் நன்றி கூறி அதை அருமையாக இயக்கிய அந்த பிள்ளைகள் பல்லாண்டு பல்லாண்டு வாழ்க என சொல்லி காலத்தை நிறுத்த முடியாது, ஆனால் காலத்தையும் என்னால் நிறுத்த முடியும், அந்த கருத்தையும் நிறுத்த முடியும் என்று செங்கோட்டையன் எந்தவித பிரதிபலனையும் எதிர்பார்க்காமல் உலகத்திலே இருக்கிற அத்தனை பேர்களிடத்திலேயும் நானும் 42 ஆண்டுகளாக பேசிக் கொண்டிருக்கிறேன். எந்தெந்த ஊரிலே பேசுகிறேனோ அங்கே நிறைய ரசிகர்கள் இருக்கிறார்கள். ஆனால் இன்றைக்கு நாம் பிரபலமாக வேண்டும் என்றால் 4 விஷயங்கள் வேண்டும். ஒன்று, நம்மை தூக்கிவிட ஆள் வேண்டும். இரண்டாவது, நம்ம ஜபர்தஸ்து பண்ண வேண்டும். மூணாவது, டிவியில் தோன்ற வேண்டும். இல்லை அகட விகடம் செய்து அந்த அமைப்பாளர்களிடத்திலே ஜால்ரா போட வேண்டும். இந்த 4 இருந்தால் யார் வேணா மேலே வந்துடலாம். கலைத்துறையை பொறுத்தவரை இந்த 4மே எனக்கு தெரியாத ஒன்று. ஆண்டவன் எங்கே கொண்டு போய் நிறுத்துகிறானோ, எதை பேசச் சொல்லுகிறானோ, எப்படி எப்பொழுது பேசச் சொல்லுகிறானோ அதுதான் என்னுடைய வாழ்க்கையினுடைய மிகப்பெரிய தொழில் அல்ல, தொண்டு நினைத்து நான் செய்து கொண்டிருக்கிறேன். அப்படிப்பட்ட இந்த தொண்டு இந்த கடைசி காலத்திலே எங்கேயோ இருக்கிறவர்களுக்கு வந்து கேட்கிறவங்க கொஞ்சம் பேர் தான். ஆனால் டிவி பார்க்காத ஆளே கிடையாது. எல்லார் வீட்லேயும் டிவி இருக்குது, எல்லார் வீட்லேயும் கம்ப்யூட்டர் இருக்குது.
யூடியூப்பில் போட்டு இன்னைக்கு தினம் உலகத்திலேருந்து நான் எல்லா நாடுகளில் இருந்து தினம் 4 டெலிஃபோன். அம்மா யூடியூப்பில் திருப்பூரில் நீங்கள் பேசின கந்தபுராணத்தை கேட்டேன், நீங்கள் விஜய் டிவியில் வந்ததை நாங்கள் பார்த்தோம், இவ்வளவு அருமையான கருத்துக்கள், மனசு பூரித்து போகிறது. நாம் செய்த தொண்டு கடைசி காலத்திலேயாவது பூர்த்தியாகிறதே என்ற ஒரு ஆத்ம திருப்தியோடு நான் இறப்பதற்கு எனக்கு அருமையான ஒரு வழிகாட்டி என் அருமை பிள்ளை செங்கோட்டையனுக்கும் என்னுடைய நன்றியை காணிக்கையாக்கி என்னை அவயத்தில் ஏற்றி வைத்து அழகு பார்க்கிற அப்பா ரத்ன செட்டியார் அவர்களுக்கும் என் நன்றியை காணிக்கையாக்கி எல்லோரும் எல்லாமும் பெற்று இனிதே வாழ இறைவன் துணை நிற்க வேண்டும் என சொல்லி அவனை பற்றி நல்லதை பற்றி பேசாத நாளெல்லாம் நான் பிறவாத நாளாக்கி நல்லதை பேசுகிற பேச்சிலேயே என் மூச்சு ஒடுக்குகிற ஒரு மகத்தான மரணத்தை இறைவன் எனக்கு அருள வேண்டும் என்று பிரார்த்தித்துக் கொண்டு நன்றி கூறி விடைபெறுகிறேன். வணக்கம்.